குட் மார்னிங் ஜூனியர். குட் மார்னிங் சீனியர். வணக்கம். அடுத்து நீங்கள் ஒரு கதையை பார்க்க போகிறீங்க. அந்த கதையினுடைய முடிவில் ஒரு சேலஞ்ச் இருக்கும். அந்த சேலஞ்சை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுங்க. Donkey eating pepper. ஒரு ஊரில் ஒரு வண்ணான் இருந்தார். வண்ணான்னா யார் தெரியுமா? அவர் ஒரு சலவைக்காரர். நம்ம துணிகள்லாம் எடுத்துன்னு போய் சலவை செய்து நம்ம கொடுப்பவர். அவருக்கு பேர் தான் வண்ணான் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்கிட்ட ஒரு கழுதை இருந்தது. அந்த கழுதைக்கு நிறைய வேலை கொடுப்பாரு. ஆனால் அவர் ரொம்ப கஷ்டப்படுறவர், ஏழையாக இருந்ததுனால கழுதைக்கு சரியான சாப்பாடே போட முடியல. அந்த கழுதை வண்ணான்கிட்ட வந்து, ஐயா, என்கிட்ட நிறைய வேலை வாங்குறீங்க, ஆனா கொஞ்சமா சாப்பாடு தரீங்களே, நான் எப்படி பிழைக்கிறது அப்படின்னு கேட்டது. அதுக்கு வண்ணான், என்னால இவ்வளவுதான் தர முடியும், எனக்கே சாப்பாடு வழி இல்ல, உனக்கு எப்படி தருது அப்படின்னு பதில் சொன்னாரு. வண்ணான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தாரு. கழுதை சொல்றதும் கரெக்டா அவருக்கு தெரிஞ்சது. கழுதைக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணாரு. ஒரு பழைய புலித்தோலை எடுத்துன்னு வந்து கழுதை மேல போத்துனாரு. ஏ கழுதியே, உன் மேல புலித்தோலை போத்திருக்கேன். நீ பக்கத்து தோட்டத்துக்கு போய் அங்க உனக்கு விருப்பமானதை சாப்பிடு. எல்லாரும் புலி நினைச்சிட்டு பயந்துட்டு ஓடிடுவாங்க. நீ நிம்மதியா வேணுன்றத சாப்பிடலாம். ஆனா வாயை திறந்து மட்டும் கத்திடாத, இல்ல யார்கிட்டயும் பேசிடாத அப்படின்னு சொன்னாரு. கழுதையும் புலித்தோலை போட்டுக்கிட்டு பக்கத்தில் இருக்க வயலுக்கு போச்சு. வயலில் தனக்கு கிடைச்சதெல்லாம் சாப்பிட்டது. அந்த வயலுக்கு 2 காவல்காரங்க இருந்தாங்க. அவங்க புலி நினச்சிட்டு பயந்துட்டு ஓடிட்டாங்க. மறுநாளும் கழுதை அங்கே போச்சு. இப்போ அந்த வயல் பக்கத்தில் கொஞ்சம் காகிதங்கள் இருந்தது. கழுதைக்கு புதிய பண்டமாக இருக்கே அப்படின்னு தோணுச்சு. நேராக போய் அந்த காகிதெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிது. அப்போ தூரக்கேந்து காவல்காரங்கள் பார்த்தாங்க. இது என்னடா இது, புலி காகிதத்தை சாப்பிடுது அப்படின்னு நினச்சாங்க. அதில் புத்திசாலியான காவலாளி இது கழுதையாக தான் இருக்கும்னு யூகிச்சான். உடனே கழுதை கத்துறா மாதிரியே அவன் கத்துனான். காகிதத்தை சாப்பிட்டு கழுதையும் நம்ம ஃப்ரெண்டு யாரோ வந்திருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு அதுவும் கத்திச்சு. எல்லாருக்கும் இது கழுதை தான், புலி இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. காவல்காரர்கள் வந்து கழுதையை கம்பாலேயே அடிச்சு கொண்டாங்க.